இந்த கதை ஒரு ஏழையோட வாழ்க்கையில் நடந்த தலைகீழான மாற்றத்தை பற்றியது. கடைசி வரை பாருங்க, சிந்திக்க வைக்கும் ஒரு வாழ்க்கை படம் காத்துட்டு இருக்கு. ஒரு ஊரில் 2 ஏழைங்க ஒரே விஷயத்துக்காக தினமும் வேண்டிக்கிட்டாங்க. ஆனா ஒருத்தனோட வாழ்க்கை மட்டும் திடீர்னு மாறுச்சு. ஏன் தெரியுமா? பெரிய நகரத்துல ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் வாழ்ந்தார். அவரோட வீடு கோட்டை போல இருந்துச்சு. அவர் தினமும் காலையில நடைப்பயிற்சிக்கு வெளியே வருவார். அவர் வீட்டு முன்னாடி உள்ள பெரிய வாசல்ல தினமும் 2 ஏழை மனிதர்கள் உட்கார்ந்து இருப்பாங்க. இடப்புறம் இருந்தவன் வானத்தை பார்த்து சொல்லுவான், கடவுளே, அந்த பணக்காரருக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க, எனக்கும் கொஞ்சம் அருள் செய்யுங்க அப்படின்னு. வலப்புறம் இருந்தவன் நேரா அந்த செல்வந்தரை பார்த்து சொல்லுவான், ஐயா, உங்களுக்கு எல்லாம் இருக்கு, எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படின்னு. இதுவே தினமும் நடந்துச்சு. ஒரு நாள் அந்த செல்வந்தர் யோசிச்சார், 2 பேரும் ஏழை, ஆனா ஒருத்தன் கடவுளை நம்புறான், இன்னொருத்தவன் என்ன நம்புறான். அவர் சிரித்தார். வேலைக்காரனை அழைத்து சொன்னார், நான் வெளியூருக்கு போறேன், நான் இல்லாத நேரத்துல அந்த வலப்புறம் இருக்கிற ஏழைக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடு. ஒரு பெரிய பழக்கொடியை எடுத்து அதோட அடியில தங்க நாணயங்களை மறைச்சு வை. அதை அவனுக்கு கொடுத்தீங்கன்னா அவன் வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொன்னார். அடுத்த நாள் காலை அந்த வேலைக்காரன் ஒரு அழகான பழக்கொடியை தயாரிச்சான். அதுக்கு அடியில தங்க நாணயங்களை மறைச்சு வச்சான். அவன் வலப்புறம் இருந்த ஏழைக்கிட்ட போயிட்டு சொன்னான், இது உனக்காக அந்த செல்வந்தர் அனுப்பிய பரிசு என்று. அவனோட கண்கள் மின்னுச்சு. ஆஹா, நான் சொன்னதை கேட்டுட்டாரே அப்படின்னு. அவன் கூடையே உடனே திறந்து பார்த்தான். அதுல இருந்த பழங்களை பார்த்ததும் அவனோட முகம் சுருங்குச்சு. இதுதானா பழங்கள் தானா, எனக்கு பணம் கிடைக்கணும்னு நினைச்சேனே அப்படின்னு அவன் சொன்னான். அவன் கோபமா சில பழங்களை எடுத்து சாப்பிட்டான். பிறகு சலிச்சு போச்சு. அந்த கூடை முழுவதையும் இடப்புறம் இருந்த ஏழைக்கிட்ட கொடுத்தான். இதை எடுத்துக்கோ, எனக்கு இது வேண்டாம், நீ சாப்பிடு அப்படின்னு சொன்னான். இடப்புறம் இருந்தவன் மகிழ்ச்சியோட அதை வாங்கிட்டு கடவுளுக்கு நன்றி சொன்னான். அவன் அந்த கூடையை எடுத்துட்டு வீட்டுக்கு போனான். அவன் அமைதியா பழங்களை சாப்பிட ஆரம்பிச்சான். கையில ஏதோ தென்பட்டுச்சு. அவன் எடுத்து பார்த்தான், தங்க நாணயங்கள். அவன் உடம்பு நடுங்குச்சு, கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. கடவுளே, இது உன்னோட ஆசீர்வாதம் தான் அப்படின்னு அவன் சொன்னான். அந்த நாள்ல இருந்து அவன் பிச்சை எடுக்கவே இல்லை. ஒவ்வொரு நாள் காலையிலும் அந்த இடத்துக்கு வந்து கடவுளுக்கு நன்றி சொன்னான். சில நாட்கள் கழிஞ்சிச்சு. அந்த செல்வந்தர் திரும்பி வந்தார். அவர் பார்த்தார், இடப்புறம் இருந்தவன் சந்தோஷமா மாறி இருந்தான். ஆனா வலப்புறம் இருந்தவன் இன்னும் அதே இடத்துல கைகளை நீட்டி உதவி செய்யுங்கள் என்று கேட்டுக்கிட்டு இருந்தான். அந்த செல்வந்தர் சிரிச்சார், நான் அனுப்பிய பரிசு உனக்காக தான், ஆனா நீ அதை மதிக்கல, அதை உண்மையா நம்பிக்கையா வாங்கினவன் மகிழ்ச்சியா இருக்கான் அப்படின்னு சொன்னார். வாய்ப்பு எல்லாருக்கும் வரும், ஆனா அதை அடையாளம் காண்பது, அதை மதிப்பது, அதை பாதுகாப்பது, அது எல்லாம் நம்ம மனநிலையை பொறுத்தது தான். சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில மாற்றம் ஒரு வாய்ப்பா வரும். அதை நாம மதிக்கலைன்னா அது வேறொருத்தர்கிட்ட போய் சேர்ந்துடும். உங்களுக்கு உரிய வாய்ப்பு சரியான நேரத்துல உங்களை தேடி வரும்னு நம்பினா நம்பிக்கை என்று கமெண்ட் பண்ணுங்க.